ஹாய்ங்க. ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது எங்களோட தோட்டத்தில் இருந்தே தாங்க உங்களுக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செடி, பழந்தாங்க. நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில எல்லா வீடுகளையும் மோஸ்ட்லி இருக்கும். நம்மளுக்கு வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடியது தாங்க. ஆனா, இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அருமையா இருக்குங்க. இத்துணூண்டு பழத்தில இவ்ளோ பயன்களான்ற சொல்ற அளவுக்கு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ கொய்யா மரம்தாங்க. எங்க தோட்டத்தில ஒரு லைன் ஃபுல்லா வச்சு கொய்யா மரமா வச்சிருப்போங்க. நல்ல ஒரு பலன் தரக்கூடியதுங்க. இதில உள்ள விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கனால, இதில அந்த விட்டமின் சி நம்மளுக்கு அவ்ளோ நோய் எதிர்ப்பு சக்திய குடுத்து, நம்மளுக்கு அடிக்கடி வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல்லேருந்து நம்மள பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்து பார்த்தோம்னா, இது செரிமான கோளாறுக்கு நல்ல ஒரு உணவு பொருளா இருக்குங்க. நம்மளுக்கு வயித்துல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து நம்மளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு பழமா இருக்குதுங்க. கொய்யாப்பழத்த அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு அதிக நன்மை தரக்கூடிய ஒரு பழங்கள்ல முதல் இடத்துல இருக்குது கொய்யாப்பழம் தாங்க. ஆப்பிளுக்கு இணையான ஒரு பழம்னா இந்த பழங்க. அதேமாரி அவகேடோவுல இருக்க அதே சத்துக்கள் இது இருக்குங்க. நம்ம காசு குடுத்து நம்ம டீசென்ட்டா அவகேடோ தான் சாப்பிடணுன்ட்டு இல்ல. 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டாலே போதுங்க. ஆரஞ்சு பழத்த விட அதிகமா இதில வந்து விட்டமின் சி இருக்கிறனால, இதுதான் முதன்மையா இருக்குங்க. நம்மளோட சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகம் பயனளிக்கக்கூடிய பழத்தில முதல் பழமா இந்த கொய்யாப்பழம் தான் இருக்கு. இதில இருக்க நார்ச்சத்துக்கள் வந்து நம்மளுக்கு அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு அவங்களோட மோஷன்ஸ் எல்லாம் நல்லா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வகையில இருக்குங்க. பழம் மட்டும் தான் நமக்கு பயனுள்ளதா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. அந்த இலைகளும் கூட அவ்வளோ பயனுள்ளதா இருக்கு. இலைகள கொதிக்க வச்சு அதோட தண்ணிய இருத்தி நம்ம குடிக்கலாங்க. அதுவுமே அந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ வந்து குறைக்கக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழத்தில இருக்கிற அந்த சத்துக்கள் இதயத்த பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு போதுமானதா இருக்குங்க. இதயத்தில ரத்த ஓட்டத்த சீராக்கி, அந்த அழுத்தத்த குறைச்சு நம்மள பாதுகாப்பா வைக்கக்கூடிய ஒன்றா இருக்குங்க. தேவையான அளவுக்கு கொய்யாப்பழம் நாங்க எங்க தோட்டத்தில பறிச்சு எடுத்துக்கிட்டோங்க. தினம் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. இவ்ளோ நம்மளுக்கு ஃப்ரீக்வென்ட்டா கிடைக்கக்கூடிய பழத்தில இவ்ளோ நன்மைகளான்னு பார்த்தா நிச்சயமா அவ்ளோ நன்மைகள் இருக்குங்க. நம்மளோட சாப்பாடுல சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் நிச்சயமா கொய்யாப்பழத்த அறிமுகப்படுத்தி விடுங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு கனியா காணப்படுதுங்க. ஹோமியோபதியில வந்து சைடியம் குவாஜாவான்ற நேம்ல வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு வரோம். சர்க்கரை நோய்க்கு, செரிமானமின்மைக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, குடல் சம்மந்தமான நோய்களுக்கு நாங்க யூஸ் பண்ணிட்டு வர்றோங்க. இதில வந்து ஹோமியோபதியோட நன்மைகள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க லைசென்ஸ்டு பிராக்டிஷனர் கிட்ட போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லனா வெண்பா ஹோமியோபதி கிளினிக்லயும் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளா தான் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கங்க. கொய்யாப்பழத்தோட நன்மைகள் அவ்ளோ ஏராளம் தாராளங்க. நன்றி.